ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சூப்பராக ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்ம பீட்ரூட் வச்சு நம்ம ஜாம் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு ½ பேஜ் நான் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் நம்ம ஈஸியாக நம்ம ஜாம் பண்ணி நம்ம ரெடி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு நம்ம சாப்பிட்டாங்க ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு என்ன, முதல்ல நம்ம பீட்ரூட்லாம் தோல் சீவிக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கெலாம் தோல் சீவி எடுத்துருக்கோம். இது கூட எல்லா நம்ம பீட்ரூட்டையும் தோலெல்லாம் சீவிடலாம். பாருங்கள், எல்லாமே நம்ம தோல் சீவிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து காய் சீவல் வச்சு எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த ஜாம் வந்து நம்ம குயிக்காக செஞ்சிடலாங்க. ரொம்ப அதிகமான டைமும் இருக்காது. அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்லாங்க. எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சீவிடுவோம். முதல்ல பாருங்கள், நம்ம எல்லா பீட்ரூட்டும் நம்ம இந்த மாதிரி காய் சீவலில் வச்சு சீவியாச்சு. இது நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கொஞ்சம் மைய பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடுவோம். நம்ம தண்ணி சேர்க்காம நல்ல ருசியாக அரைச்சிருங்க. இது தண்ணி தேவைப்பட்ட மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிருச்சுங்க. தண்ணி தேவைப்படாது. நல்ல மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வந்துடுவோம். நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வந்துட்டோம். நல்லா நிறைய அரைச்சி வந்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம். நம்ம காயெல்லாம் வேகணும். நிறைய அரைச்சா கூட நம்ம இந்த காய் வேகணும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அதான் இப்போ நம்ம எடுத்து நம்ம ஸ்டவ்வில் பற்ற வச்சு ஸ்டவ்வில் வேக வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. இது அப்படியே நல்லா வெந்து வரட்டும். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா ஈஸியாக நம்ம குயிக்காக நம்ம வீட்லேயே இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ஜாம் ரெடி பண்ணுறாங்க நம்ம வீடியோவில். நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி வீட்டில் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. இது நல்லா காய் வேகட்டும். நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சொங்கி வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்காமல்
நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் அப்படியே நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம பீட்ரூட் மட்டும் இல்லைங்க, கேரட்டு, ஆப்பிள் பழம் எதாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஜாமுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ப்ரெட்டுக்கு தொட்டு சாப்பிட்லாங்க. ப்ரெட்டு, இட்லி எதாக இருந்தாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க ஈஸியாக. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வந்துகிட்டே இருக்குது. காய் நல்லா வந்து பதமாக வந்துகிட்டே இருக்குது. நல்லா கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கோங்க. நம்ம காய் நல்லா பதமாக வந்து நல்லா பக்கமாக வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 1/2 கிலோ நம்ம காய் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு சர்க்கரை ஒரு 4 ஒரு 3 பங்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டீ தேவைப்படுது அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 கரண்டி சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு கரண்டி குழி கரண்டியில் ஒரு 3 கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பீட்ரூட்லேயே நமக்கு இனிப்பு இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு சர்க்கரை சுகர் சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. நல்லா நம்ம இந்த சர்க்கரை கரைஞ்சி இந்த திக்னஸ் வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா பாருங்கள், கலர் ஃப்ளேவர்லாம் நல்லா டார்க்காக நல்லா இந்த ஜாம் பதத்துக்கு வந்துருக்கு பாருங்கள். நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ணணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஒரு லெமன் எடுத்துருக்கேன். இந்த லெமனை நம்ம பிழிஞ்சிக்கலாம். ஒரு லெமனே பிழிஞ்சிக்கலாம். ஒரு லெமன் ஃபுல்லாக நம்ம வந்து பிழிஞ்சிக்கலாம். நம்ம புளிப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஜாம் கூட இந்த லெமன் ஜூஸை கலந்துக்கலாம். கொஞ்சமாக வடிகட்டிக்குவோம். அவ்வளோதாங்க. இன்னைக்கு நல்லா வீட்லேயே நம்ம சூப்பராக நம்ம வந்து பீட்ரூட் ஜாமை ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. நல்லா திக்னஸ் ஆகிட்டே வந்துருங்க. நல்லா நம்ம திக்னஸ் வர வரைக்கும் கிண்டி நம்ம ஜாம் ரெடி பண்ணி ஆற வச்சு நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஜாம் பதத்துக்கு வந்து பாருங்கள். இதை நல்லா கொஞ்சம் நம்ம வந்து அடி பிடிக்காமல் திக்னஸ் வர வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். திக்னஸ் வந்து கரெக்டாக பக்குவமாக வரும். நான் டேஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே ரெடி பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பக்குவமாக நமக்கு ஜாம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது அப்படியே ஆற வச்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்லாங்க. நல்லா சூப்பராக நமக்கு பீட்ரூட் ஜாம் ரெடி ஆகி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம ஆற வச்சுருவோம்.
அதாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. வாங்க, நம்ம ப்ரெட்டில் ஜாமு தடவி சாப்பிட்றோம். நம்ம வீட்டிலே செஞ்ச பீட்ரூட் ஜாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. டேஸ்டியாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம கடையில் ஜாமை விட நம்ம வீட்டில் செஞ்சுருக்கிற இந்த ஜாம் அவ்வளோ நல்லா அருமையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அருமையாக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக நம்ம பீட்ரூட் ஜாம் செஞ்சுருக்கோம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்து எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.